வாங்க அதே நைட்டியோட இன்னொரு வச்சு வச்சுக்கிடுவோம். இங்கே இருக்க வந்துட்டீங்களா? சர்மா மைண்ட் வேஸ்க்கு வந்துட்டியே. குடிங்க அடுத்த நாள் வந்துட்டியே. லைக்கு கமாண்டு ஒரே நைட்டி ஒரே மூஞ்சி ஒரே இருட்டு ஒரே நிறந்தேன். சரி எதுக்குலாம் கேட்கக்கூடாது. நாளைக்கு நான் வடக்கடைக்கு போயிடுவேன்ட்டேன். வியாபாரத்துக்கு போயிட்டு எப்படி உட்காந்து பேச முடியாது, ரொம்ப டயர்டாயிருவேன்ட்டேன். 8 மணிக்கு வருவேனா, வந்தவொடனே சோறாக்க குழம்பு வைக்க அப்படியே பார்த்துக்குங்க. ஆத்தாவுக்கு சோறு கொடுக்க, அம்மைக்கு சோறு கொடுக்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆசந்துருவேன். அப்படியே போன தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே தூங்கி போயிடுவேன். அப்புறம் காலையில் எழுந்து பிள்ளைகளை கிளப்பி விட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு தூக்கம். அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் அதை செஞ்சு ரெடி பண்ணி பாப்பா கூட்டிகிட்டு வந்து பாப்பா விட்டு போட்டு அப்புறம் மறுபடியும் வடக்கடையை தட்டிட்டு போய் ஓடியாந்து மறுபடியும் ஜோரை குழம்பு மறுபடியும் இப்படி இந்த வாரம் பூரா ஓடும். அதனால தான் சனி ஞாயிறுகளில் ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு முடியல, இன்னும் ஒரு நாள் லீவ் போட்டோம்னா, லீவில் இருந்தோம்னா அப்படியே வந்து இது பண்ணுறது. உங்கள்கிட்ட பேசி அப்படி வச்சுக்கிறேன். என்ன நினச்சிக்கிறது என்னத்தே ஒரே நைட்டு தான் ஒரே விடியதை ஒரே நாள் தான் எடுத்தது என்ன. சரி விடுங்க, அது உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல வேணாம், உங்களுக்கு புரியும். அதில் என் சகோதரி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. இன்றைக்கி ஒரு கதை சொல்லிட்டு மாத்தே, நான் ஒரு ஏரியாவில் குடியிருந்தேன் சொல்ல பார்த்தேன். அந்த ஏரியாவில் வாடகைக்கு ஒரு வயசான அம்மாவும் ஒரு 30-40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளும், 40-45 வயசு இருக்கு அவனுக்கு மதிக்கத்தக்க ஒரு ஆளும் வந்து குடியிருந்தா. நாங்கள் சொன்னால் என்ன ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, குடும்பமாக இல்லாமல் அவனுக்கு ஒரு கிளடியும் ஒரு ஆளையும் கொண்டு வந்து குடி வைக்கிறீங்களே என்னண்டு. அதனால் என்ன அவரோட குடி வந்து போகிறா உங்களுக்கு என்னண்டு அந்த வீட்டுக்காரன். சரி போயிட்டு வரேன், என்ன நம்மளால் வம்பளுக்கு முடியாது என்ன அப்படி நினச்சிக்கிட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி கேட்டிருப்பா. அவளை நான் கேட்கல, நாங்கள் எழுத்து வீட்டில் இருந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கேட்டோம் என்ன இப்படி விற்கிறீண்டு, அவங்க உங்களுக்கு கடன்ட்டு போயிட்டாங்கட்டு. அதானக்கா ஒரு குடும்பம் அப்படி வச்சா அது ஒரு மாதிரி கிளடனுங்க வந்து அவங்க கிளட மயனுக்கு இனிமேல் கல்யாணம் முடிக்க போகிறாங்களோ, அவங்க என்ன குடும்பம் இல்லையா அப்படின்றாரு. சரி நம்ம அதுவும் ரைட்டு தானேக்கா, அவங்களும் குடும்பமாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் ஒருத்தர் பேசிக்கிட்டு அடக்குள்ள மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இது பண்ணுவோங்க. அந்த பாட்டி ஏற்ற எப்படி தண்ணி வாங்கி தர முடியுமான்னு என்னையெல்லாம் எத்தனை தடவை விட்டுருக்கு. போய் இறக்கி வச்சுட்டு வீட்டு பார்ப்போம், குகை மாதிரியே இருக்கும் அந்த வீடு. என்ன குகை மாதிரியே இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து வச்சுட்டு அப்படியே தருவேன். ஏற்ற மட்டும் உப்பு போயிட்டு என்னமா கடை கடைக்கு போனால் ஏற்ற உன் மயனை வர சொல்லுத்தேன், எவனுக்கு கடைக்கு வாங்கிட்டு சரி போடா அந்த பாட்டிக்கு போய் கடைக்கு வாங்கி கொடுறான்னு. ஏற்ற உன் மயனை எங்கே அப்படின்னா மயன் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாட்கள், நல்லா நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரக்கா என்கிட்ட வந்து ஏமா என்னண்டே தெரியல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து சொன்னாங்க, ஏமா என்னண்டே தெரியல, மேலே காயப்போட துணிமணி ஊரா காணாமல் போகுது, பறந்து பக்கத்து மாடிக்கு போகுதான்னு தெரியல. நாங்களும் பக்கத்து மாடியில் கூட குதிச்சு போய் பார்த்துட்டோம். அப்போ அங்கெல்லாம் வீடு வந்து ரொம்ப நெருகல், ஒரு மாடி தவிக்கிறலாம் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் வீடு போகிறோம். அப்போ ரொம்ப இப்போ எங்களை இந்த வீடு பாருங்கள், இந்த வீட்டிலேருந்து அந்த மாடிக்கு தவிரலாம், அடுத்த வீட்டு மாடிக்கு அப்படித்தான் இருக்குது. அப்படி இருந்துச்சு அங்கே. அப்போ பார்த்துக்கோங்க காணாமல் போகுது துணிமணி. அதுவும் என்ன காயே அப்படி காணாமல் போகுது, காற்றுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிருதோ அப்படின்றோம். அப்படித்தான் போகுது வரக்குமா அப்படின்றாங்க. மறுபடியும் வந்து இங்கே வருமா பானு, ஆனால் என்னண்டே தெரியல பானு, இது எனக்கு உண்மையிலேயே தச்சையெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை, யாரோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னு கேளுவேன், உள்ளே போடுற பாடி ஜட்டி இதுதான் காணாமல் போகுது அடிக்கடி அப்படின்றாங்க. இது என்னக்கா கொடுமை, காற்றுக்கு பாடி செடி தான் பிடிக்குதாக்க, அவங்க பாடி செடி தூக்கிட்டு போகுது அப்படின்ட்டு நான் சிரிச்சு கணக்கிறேன். சிரிக்காதவள, நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சீரியஸாக இதில் என்ன இருக்குது, எனக்கும் யோசனை வரல. அவங்க சொல்ல பிறகு திருப்தி வச்சு சீரியஸாக சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, என்ன சீரியஸு என்னாச்சு, அப்போ காற்றுக்கு பறந்து போயிருக்கா, நீங்கள் ஒரு பிளப்பு படம் தானேன்றேன். கிளிப்பெல்லாம் போட்டிருக்கேன் மன்மதி, காணாமல் போயிடுச்சுன்னு புதுசாக வாங்கி போட்டிருக்கேன், அதையும் காணல அப்படின்னு. அதானே ஏன் அப்போ அதான் என்னென்னு இப்போ நீ இங்கே என்ன நினச்சி சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரைய அப்படின்னு. எனக்கு என்னமோ பக்கத்து வீட்டுக்கார மேலே சந்தேகமாக இருக்குதுச்சு. பக்கத்து வீட்டுக்கார மேலே சந்தேகமாக இருக்கா, பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ண போறியா, அதை எடுத்து கிளடிக்கா கொடுக்குறியா, பாடி சட்டி போட்டுக்க மாட்டு, நீங்கள் ஒரு லூஸு சும்மா இருக்க, காற்றுக்கு தான் பயந்து வருங்க என்னாரு அப்படிங்கிறேன். அந்த அக்கா பேர சொல்ல வருங்களா, அவங்களும் பார்க்குறாங்க வீடியோவை, அவங்க வீட்டில் இருந்து பார்ப்பாங்க. அப்போ சரி அப்படி அந்த நாள் பேசி முடிச்சுட்டு அந்த அக்கா போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி துவைச்சு காயப்பட்டுருப்பேன். கொஞ்ச நாள் அந்த பேச்சு இல்லை. என்னக்கா இப்போ காணாமல் போகலையா அப்படின்ட்டு, போங்கிட்டு பயந்துக்கிட்டு இப்போ மேலேயே காயப்படுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே காயப்படுக்கிறேன், ரூமுக்குள்ளேயே காயப்படுக்கிறேன் அப்படின்னாங்க. இங்கே வர்றா ரூமுக்குள்ளே காயப்படுற ஒழுங்காக காயப்பட்டு போடுங்க, அதான் இன்னவரெல்லாம் வந்து நல்லா காயலண்டா இதாயிரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது, காணாமல் போய் எத்தனை வாங்குறது அப்படின்ட்டாங்க. மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியல, இந்த இது மாதிரி வந்துருச்சு அவங்க. அதாவது நல்லா பட்டு போல் காஞ்சிடணும், ஈரத்தோடு போட்டிருந்தோம்னா நெசமாகவே இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இஞ்சி வருமா பொறியே இப்படி வட்டமாக வந்துச்சு அப்படின்னா. ஐயா நான் வந்து சொன்னேன்லக்கா, இன்னவர் மட்டும் நல்லா காயாமல் போடக்கூடாது, பாத்திரம் கொடியில் காயப்படாது, வீட்டுக்குள்ளே காயப்பட்டீங்கன்னா நல்லா காயாது, நல்லா பட்டு போல் காஞ்சிருதே அப்படின்னாங்க. பட்டு போல் காஞ்சாலுமே அது வந்து ஈரம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியா சரி அப்படின்ட்டு சரி இன்றைக்கி காயப்படுறேன், இன்றைக்கி தினமும் எடுக்க போகுது அப்படின்னு நினச்சி காயப்பட்டு மறுபடியும் காணமே அலக்கிட்டு அப்படியே
பானுமதி சத்தியமாக சொல்கிறேன், இதில் ஏதோ இருக்குது. வேணுக்கு முன்னே யாரோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு என் நைட்டியோட சேர்த்து காட முடியும். நைட்டியோட சேர்த்து கடவா ஏக்கா? உண்மையை சொல்லுக்கா, உண்மையில இன்னொரு நைட்டு இன்னொரு தான் காண போகுதுன்ற. ஆமாடி, அதான் காண போகுது. ஏ என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிற. எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அப்படியா? நீ பானுமதி, நீ ரொம்ப தெளிவானவ. அவங்க வீடு இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு, என் வீடு தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கு. என்ன நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்டை பார்க்க முடியல. நான் மாடியில் போய் காய புடையில எட்டி பார்க்குறேன், ஆள் இருக்கான்னு. ஆள் இல்லை தெரிஞ்சுதான் காயவே போடுறேன். சாயந்தரமும் எடுக்க போயில இருக்குதுல்லடி அப்படின்னு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்றேன் அவன் அப்படின்னு. அப்படியா? சரி விடுங்கக்கா, நான் இனிமேல் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்ல, அப்போ நான் கவனிக்கிறேன் கண்கொத்தியா அப்படின்றேன். எங்கே பார்த்துறேன் நீ கவனிக்கிறேன், நீ தூங்குவேன் அப்படின்னு. இல்லை இன்னும் சொல்லிட்டீல, இன்னும் விடுவேனா? இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கண்காணிப்பேன்ட்டு கண்காணிப்ப கேமராவா மாதிரி அந்த எதிர்த்தை விட்டு கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்துக்கிட்டு எதிர்த்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க நான் காயப்பட போகிறேன் அவங்க சொன்னது. கதவை திறந்துக்கிட்டு அவங்க கேட்ட திறந்துக்கிட்டு நான் காயப்பட போகிறேன். காயப்படுங்க. துணி ட்ரெஸ்ஸை காயப்பட்டு அதுக்கு கேமரா வச்ச ஒரு ஆள் நாங்கள் காயப்பட்டு மாடியில் இருந்துக்கிட்டு அப்படின்றாங்க. அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க, மாடிக்கு போகிற படி இருக்கும் தெரியல, அதில் வந்து இப்படியே கெட்டி விட்டுட்டாங்க. இப்படி கெட்டியிருப்பாங்கல்ல, மாடியை வந்து தாங்கி நிற்கிற மாதிரி பிடிச்சவர் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த பிடிச்சவரில் வந்து பார்த்துக்கோங்க கண்ணு இருக்கிற மாதிரி கண்ணா ஓட்டை இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் பிடிச்சவத்தில் இப்போ இந்த இருக்குல்ல, இந்த பிடிச்சவத்தில் வந்து இப்படி கட்டமாக வந்து டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு பார்த்தா வெளியில் இருக்கிறவங்க எனக்கு தெரியும், உள்ளே இருக்கிற எண்ணெயை அவங்களால பார்க்க முடியாது, வெளியில் இருக்கிறவங்களால பார்க்க முடியாது, அந்த கண்ணுக்குள்ளே கூடிய பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிடிச்சவர் இருப்பார். அந்த படிக்கட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கூடி போகிறது மாதிரி. அதாவது வீடு வந்து உள்வாங்கியிருக்கு. அந்த மின்னக்க இருக்கும் பாருங்க, போர்ட்டிக்க மாதிரி முன்ன இருக்கும் பாருங்க, அது வழியாக தான் இருக்குது. அப்போ நான் அது வழியாக போய் ஏறி அந்த படிக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டேன். மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு. அவங்க காலையிலே துவச்சி காயப்பட்டாகுதுங்க. கரெக்டாக அந்த ஆள் எத்தனை மணிக்கு சாப்பிட வரேன், 7 மணிக்கு சாப்பிட வரேன்னு தெரியல. நான் போய் பார்க்க முன்னே உள்ளதே இருந்திருக்கேன் வீட்டுக்குள்ளே. நான் பார்க்கல. நான் தச்சையெல்லாம் 1 மணிக்கு போய் நான் இனிமேல் 1 மணிக்கு போய் உட்காந்துறேன், 1 மணிக்கு தான் சாப்பிட வரேம்மா அப்படின்னு சொல்லிச்சுல அப்படின்னு யோசனை பண்ணி மணி எத்தனை நீன்னு கேட்டு போய் உட்காந்துட்டேன். உட்காந்து அந்த இது வழியை பார்த்துக்கிட்டு இருந்தா கரெக்டாக அந்த அக்கா சொன்னது மாதிரியே என் படியில் ஏறி போகாமல் தவந்து போனேன். ஆறு வீட்டு படியில் அவங்க வீட்டு படியிலேயே தவந்து வரேன். இது நடி கொடுமை, நடந்து போகாமல் தவந்து வரேன். அப்போ உண்மையாக தவந்து வரேன். அப்போ தவந்து வரேன் சந்தேகமாயிரும்ல, தவந்து வரேன், என்னடா தவந்து வரேன் அப்படின்னு பார்க்குறேன். இது தவந்து போன உடனே நான் ஃபோன் அடிச்சிட்டேன் அந்த அக்காவுக்கு. ஏன் பண்ணார் அக்கா, படிக்கட்டில் அவன் தவந்து வரேன் அப்படின்ட்டு. படிக்கட்டில் தவந்து வரேன், நான் என்னடி சொல்கிறேன் அப்படின்றது. படிக்கட்டில் அவங்க வீட்டு படிக்கட்டில் ஏறி போகாமல் தவந்து வரேன்க்கா அப்படின்றேன். ஓ சரி பாரு அப்படின்னு. அதே மாதிரி தவந்து போனவன் தவந்தே போய் அங்கே மாடிக்கு போயிடுறேன். மாடிக்கு போனவொடனே என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அந்த செவர் வந்து பெருஞ்சவராக இருக்குது, அதுலேருந்து என்னால் பார்க்க முடியல. என்னடா அது ஒன்றுமே ஆளை கனமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். தவந்த மணிக்கு இவங்க ஒரு குச்சியை வச்சு அவங்க மாடியில் இருக்கிறத எடுக்கிறேங்க எட்டிக்கிட்டு. அவங்க அக்கா சொன்ன மாதிரி அந்த இன்னவரை தான் எடுக்கிறேன். அந்த அவங்க மாடிக்கே தனியாக குதிச்சுட்டே எடுக்கிறேன். எட்டி எடுத்தானா குதிச்சுட்டே எடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நடந்துப்பா 6-7 வருஷம் ஆச்சுங்க. எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே போட்டுட்டேன். எடுத்துட்டாக்கா அப்படின்னு எடுத்துட்டான்னு சொன்ன உடனே எடுத்துட்டாங்க. அவங்க ஓடியாந்துட்டாங்க. மாமனார் மாமியா அம்பிட்டு பேரும் ஓடியாந்து வீட்டுக்குள்ளே தட்டினவுடனே இவன் வேகத்தில் ஓடியா வந்து பாத்ரூம்குள்ளே போய் மூடிக்கிட்டேன். பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டேன். இங்கே வந்து கிளடி தட்டினா கிளடி என்னன்றது கிளடி கதவை தரமா, நீலாம் ஒரு பொம்பளை கதவை தர. உன் மயன் அங்கே என் மயன் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன். நீ கதவை தரணும். கதவை வீட்டுக்குள்ளே வச்சேன்னா காணா. பாத்ரூம் கூட்டிட்டு பாத்ரூமை தட்டுங்கன்றேண்ணா. பாத்ரூமை தட்டுனா பாத்ரூமில் வந்துட்டு வர மாட்டேங்கிறேன். வெளியே வடையோட வெளியில் வரேன் அப்படின்னு. என்ன அப்படின்றேன். எதுக்கு பாடி சிம்மிசியாக எடுக்கிற, எதுக்கு சிம்மிசி பாடி சட்டி எடுக்கிறீ, என்ன செய்கிற அப்படின்றேன். யார் சொன்னது, என்ன சொன்னது, வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னா அதட்டுறேன். பார்த்துக்கோங்க, பிளமா அதட்டுறேங்க. பயம் பண்ணுறதுலாம் இல்லை, வெளியில் போங்க மட்டும். யார் சொன்னது, நான் எடுத்தேன், யார் சொன்னது அப்படின்றேன். நான் பார்த்தேன். நீ பார்த்தேன், எங்கேருந்து பார்த்தேன், என்னடி அப்படின்னு அடிக்கிறது கூடியாரு. நான் பயந்துட்டேன், இங்கே வர அடிக்க வரேன் நம்மளா அப்படின்ட்டு.
அப்படி வெளியில் இல்லை வெளியில் வெளியில் ஒன்று வெளியில் தள்ளிட்டேன். வெளியில் தானே அப்புறம் ஏரியா கூடிடுதுல. ஏரியா கொண்டோன்னே எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் நல்லா பிளமாக பேசினார். அப்போலாம் என்ன போட்ட கையில் வீடியோ இது இல்லையே, இப்போ ஆன்லைனில் நான் வரல, வந்துருதுல எடுத்துருப்பேன். அவர் வந்துட்டார். அவர் வந்து ஒரு அரை செகுல எல்லாரும் இது நடக்கிறத சண்டையை வேடிக்கை தான் பார்த்தாங்க. அவங்க மாமனார் கூட என்னென்று இது பண்ண முடியல, பார்க்கத்தான் செஞ்சார். பக்கத்தில் இருக்கும் பார்க்கத்தான் செஞ்சார், எல்லாரும் பார்க்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் அவர் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு அரை. ஏண்டா என்னடா பொம்பளை அதட்டுற, ஓ வீட்டில் வந்து இதை எடுத்தேன்னு இந்த பொம்பளை சொல்லுது, இந்த பொண்ணு அந்த பாப்பா சொல்லுது. இந்த பிள்ளை வந்து அவருக்கு 80 வயசு இருக்குன்னா 50-60 வயசு இருக்கு அவருக்கு. நீ எடுத்தே நான் பார்த்தேன்னு இது சொல்லுது. நீ எடுக்கலைன்ற, நீ எடுக்காமல் எப்படி அவங்க வீட்டு மாடியில் தினமும் காணாமல் போகும். அவங்க வீட்டு பொம்பளையெல்லாம் பேசுகிறோம்ல, அவங்க அந்த அக்கா அவங்க கேட்டாங்க, அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க புரிச்சுட்டு சொல்லியிருப்பாங்க அவருக்கு. அதனால தான் கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும்ன்றேன், நீ தள்ளு, ஓ வீட்டை நாங்கள் சோதிச்சா தெரிஞ்சு வரும்ல அப்படின்னு தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போலீஸ் போனச்சிட்டா. போலீஸ் போலீஸ் வரட்டா அப்படின்னு போலீஸ் வருது. நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் தேடுவோம்ல அப்படின்னு அவனை போட்டு விடக்கூடாதுல, அவனை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சு அமுக்கி அப்படியே போய் வீட்டுக்குள்ளே தேடுனா பூதா அளவு மாதிரி வருது. சத்தியங்க அப்படி சாடி செவிஸ் எல்லாம் வருது. ஐயோ 10% இருக்கே, கதை முடியலையே. ஐயோ சார்ஜில் போச்சு. சரி ஏன் வச்சுட்றேன் எங்களுக்கு போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து ஏன்டா 10 லத்தி வச்சு 4 அடி குன்னி உக்காந்துட்டேன் அதோட குத்து வச்சு. என்னடா பண்ணுறது, அதுக்கப்புறம் எடுத்து என்னடா பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சரியா இல்லை. ஐயோ கேவலமே, கூட்டிகிட்டு போய் அங்கே போய் விசாரிக்க சார் அப்படி ஏற்றி விட்டு அந்த பாதி ஏக்கே எடுத்துகிட்டு போக அப்படிங்கிற. சி அங்கிட்டு போடுறேன், இவன் ஒருத்தி லூசு அப்படின்ட்டு அங்கிட்ட தூக்கி போட்டுவிட்டு வீடு அப்புறம் வீட்டுக்கார ஆளை வரச்சலையோ, நீலாம் சொன்ன பெரிய குடும்பம் உண்டு, இதுதான் குடும்பமா பார்த்தியா, கிளாட்டி ஒரு ஆணையை குடி வச்சு குடும்பம் அவங்க என்ன குடும்பம் இல்லையாண்டா, இப்படி பாரு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டு. இதுக்கு தானே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பமாக இருக்கிற குடி வைக்கலையான்னு கேட்டது. இப்போ நீ சொல்கிறேன் என்னன்னா, ஏமா எனக்கு தெரியும் அவங்க இப்போ மயனும் இப்போ தாய் மயனுக்கு கல்யாணம் முடிக்கணும் இனிமேத்தேன், நாங்கள் தான் 2 பேர் தேண்டாக சரின்னு வீடு விட்டேன். இப்படின்னா நடக்க முடியும், யார் மகண்டது இனிமேல் விசாரித்து ஆள் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீடை காலி பண்ண மாட்டார். உடனே வீடை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தாய் கிடக்குமா பிள்ளை கிடக்குன்ட்டு அப்புறம் போலீஸில் வந்து கேஸ் கொடுக்காம சரின்ட்டு வெளியே விட்டாதத்தே. அதுக்கப்புறம் காலி பண்ணிவிட்டு ஏரியாவை காலி பண்ணி போடாங்கத்தே. என்னென்ன கோலத்தில் மாம்பழம் எதிர்றாங்கன்ட்டு கேட்குறிய ஏத்தே தூ மனசை பயல்களாவா திரியிறேங்க. துணி காய போகிற துணியில் எடுத்து போய் அதை என்னென்னமோ வேலை பார்த்துருக்கேன் பார்த்துங்க. என்ன வேலை பார்த்தானோ கடவுள் முருகனுக்கு தான் தெரியணும். அப்படியே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மனுஷன்தான் அவன் ஒரு மனுஷன்தான்னு நினைக்காம மிருகப்பயலாக பல பேர் இருக்கா. பாதி பேர் நல்ல மனுஷன் இருக்கா. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. என்ன எல்லா ஆம்பளையும் சொன்னால் உலகத்தில் அழிஞ்சிடாதா உலகம், பூமியில் பொண்ணுங்களாக வாழ முடியுமா? ரொம்ப பேர் பாதுகாப்பு கொடுக்குறவருக்கா இருக்க கண்டு தானே அவர் ஆம்பளை தானே ஓடி அந்த ஒரே அறையை அரைஞ்சார். அடுத்த உள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம நின்று எத்தனை பேர் எத்தனை இலவட்டம் சும்மா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்றிய இந்த சண்டையில். பொம்பளை நம்ம ஆம்பளை நம்மளே அடிக்கிறதுக்கு முந்திக்கிட்டு வரேன். நம்ம விட்டாலும் உனக்கு இதுக்கு தேவையாடி, நான் உன்னையாடி இந்த இதெல்லாம் பார்க்க சொன்னான்னு என்னைய வந்து ஒருண்டாரு சிம்மாப்பா. போங்க பார்க்கிட்டே அப்படி நீ பேச்சுவார்த்தை குறை பழக்க வழக்கத்தை குறைடின்னு கத்துனார். அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கையில் அவர் வந்து கேட்டார்ல, அது மாதிரி நல்ல ஆம்பளையில் இருக்காதத்தே. இருந்தாலும் உலகத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்து கவனமாக பழகணும், கவனமாக இருக்கணும், பிள்ளை குட்டியில் கவனமாக வச்சுக்கணும். யாரையும் நம்ப முடியலை. பெத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையை நம்பி நம்மளை விட்டுட்டு போக முடியலத்தே. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை, அந்த மாதிரி உலகம் அழிஞ்சுக்கிட்டு போகுதுத்தே. அதனால ஜாக்கிரதை எல்லோரும் இருங்கப்பா. சார்ஜ் குறைஞ்சி வச்சு கதை நல்லா இருக்கா தினம் ஒரு கதை ஞாபகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இன்னைக்கு சொல்லிவிட்டேன். அந்த அக்கா கதையை அப்புறம் கேட்டு ஏன்டி என் கதையை எத்தனை வந்து சொல்லு என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கூப்பிட்றதுல கேட்கும். இன்னும் இருக்கு அந்த அக்கா அதே வீட்டில் தான் இருக்குது இன்னும். அப்படியே இருக்குத்தே இதே நிலமை. நான் பார்த்து சக்கரதையாக இருக்கணும். என்னத்தே சிரிச்சு சொல்கிறேன்னு நினைக்காதையே, ரொம்ப சோக்கிறதே இருக்கணும். கதை நல்லா இருந்துச்சா? ஆமாத்தே உண்மையிலேயே அப்படிலாம் இருக்காத்தே. ஆம்பளைங்க என்னத்தான் பண்ணுறது ஆம்பளையில்? சே மனுஷன் தானே சுய கட்டுப்பாடு வேணாம். கட்டுப்பாடு இல்லாத மனுஷன் என்னத்துக்கு பாடுற? குறண்டா அறுத்து போட்டு சத்து போயிட வேண்டியதானே பாத்ரூமுக்குள்ளே. கட்டுப்பாடாக வாழ என்னால் முடியலை, இருக்க முடியலை அப்படின்டா கத்தி எடுத்து போய் ஒரே அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதானே போடா அப்படின்ட்டு. சே என்ன மனுஷங்க பேசி நம்ம பிரயோசனம் கிடையாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா? அடிக்கடி துணி காணாமல் போனால் கூட என்ன ட்ரெஸ்ஸு காணாமல் போனோன்னு அந்த அக்கா மாதிரி யோசிக்கணும். என்னைய மாதிரி காற்று தூக்கிட்டு போகுது சூறாவளி தூக்கிட்டு போகுதுன்னு இருக்கக்கூடாது. கவனிக்கணும், எதாக இருந்தாலும் கவனம்.
நன்றி வணக்கம். சர்மா சர்மா மைண்ட் வச்சோட லைக்கு சப்க்கு ஹைப்பு அமுக்கி பல பேருக்கு பரப்புங்க இந்த செய்தியை லைக்கு. குட் நைட்டு தேவை பார்த்துக்கா. குட் நைட்டு.